ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருபெரும் தலைவர்களை வணங்கி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இந்த பகுதியிலே குழுமி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் என்ற மக்கள் வெள்ளமே சாட்சி. மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் டாக்டர் இசைக்கு சுப்பையா அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முதலாக மாநிலவை உறுப்பினராக பொறுப்பேற்று முதல் பொதுக்கூட்டத்திலே உங்களை எல்லாம் இந்த மேடையின் வாயிலாக சந்திக்க இருக்கின்ற இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ அருமை சகோதரர் ஐஎஸ் இன்பதுரை அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற இந்த தொகுதியுடைய பொறுப்பாளர், முன்னாள் எம்எல்ஏ, மருத்துவ இணை செயலாளர் டாக்டர் திரு சரவணன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திரு AK சீனிவாசன் அவர்களே, மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் திரு P நாராயண பெருமாள் அவர்களே, எஸ் மைக்கேல் ராயப்பன் அவர்களே, முன்னாள் MP திரு சவுந்தரராஜன் அவர்களே, கழக இணைச்செயலாளர் திருமதி M ஜான்சி ராணி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் திரு பால்துறை அவர்களே, திரு லாசர் அவர்களே, திரு அந்தோணி அமலராஜ் அவர்களே, திரு KPK செல்வராஜ் அவர்களே, திரு GT லாரன்ஸ் அவர்களே, திரு பொன்னரசு அவர்களே, திரு VP ஜெயக்குமார் அவர்களே, திரு A செலியன் அவர்களே, திரு J அகிலன் அவர்களே, திரு P அருண் புனிதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு RP உதயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் கடம்பூர் ராஜ் அவர்களே, திரு KS இந்திரன் அவர்களே, திரு L கருப்புசாமி அவர்களே, திரு V அருண்குமார் அவர்களே, திரு E பாரதிராஜ் அவர்களே, திரு SP தமிழ் BJP மாவட்ட தலைவர் திரு SP தமிழ்ச்செல்வன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு CT ரமேஷ் செல்வன் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய கட்சி நிர்வாகிகளே, தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் திரு முத்தியா தேவர் அவருடைய கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, வரியது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, இளைஞர் பட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, உடன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். கொடி கொஞ்சம் இறக்கி பிடிங்க தம்பி, கொஞ்சம் கொடி இறக்கி பிடிங்க, அத கொஞ்சம் கொடி இறக்கி பிடிங்க தம்பி. இந்த தொகுதி ஒரு VIP தொகுதி. சட்டமன்ற பேரவை தலைவர் அவருடைய தொகுதி. ஆனா இந்த தொகுதியில அதிமுக ஆட்சிக்கிட்ட பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன சாதனை படைச்சிருக்கிறாங்க? ஒரே ஒரு சாதனை, கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். இதுதான் திமுக சாதனை. வேற என்ன சாதனை படைச்சாங்க? மக்கள் படிக்கிற துன்பங்கள், வேதனைகள் இந்த ஆட்சிக்கு தெரியல. குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். அதிமுக பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா,
இருவரும் தலைவர் கண்ட கனவை அதிமுக கட்சி நனவாக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. அதிமுகவில் தான் பாகுபாடு இல்லாம, மதம் இல்லாம, ஜாதி இல்லாம அனைவருக்கும் சரி சமமாக நடக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. இப்போ மேடையில் இருந்து இங்கிருந்து பாருங்க, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா ஜாதி சேர்ந்தவர்களும் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. இங்க பாகுபாடே கிடையாது. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இன்றைக்கு மதத்தின் அடிப்படையிலே பிரித்து பார்த்து பேசுகிறார். சிந்திச்சு பாருங்க, 1999 ஆண்டு திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்களா இல்லையா? வச்சாங்கல்ல. அப்ப மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது இல்ல? சொல்லுங்க. அப்போ பாரதிய ஜனதா ஆட்சியில திமுக அமைச்சரவையில பங்கு பெற்றாங்கல்ல? அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. 2001 திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி சட்டமன்றத்தில் இணைந்து போட்டிட்டாங்கல்ல? அப்போ பாரதிய ஜனதா நல்ல கட்சி. நாம போய் கூட்டணி வச்சா மதவாத கட்சி. என்னங்க நியாயம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கூட்டணி வேற கொள்கை வேற. அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கையின் அடிப்படையிலே நடக்கிற கட்சி. ஆனா திமுக அப்படி இல்ல, கொள்கையை அடமான வைக்கின்ற கட்சி. கொள்கை அடமான வைக்கிற கட்சி. அதிமுக ஒருபோதும் தங்களுடைய கொள்கையிலிருந்து மாற மாட்டோம். கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே வாக்குகள் சிதறாம நிற்கின்ற வேட்பாளரை வெற்றுவதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி. கொள்கை என்பது நிலையானது. பொன்மன ஜம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொள்கையின் அடிப்படையிலே ஆட்சி செய்தார்கள், கட்சி நடத்தினார்கள். இன்றைக்கும் அந்த இருவரும் தலைவர் வழியிலே அதிமுக கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அறிவிச்சோ இன்பத்துறை என்ன கொடுக்கலையா? ஆக இங்கே மதம் கிடையாது. இந்த கட்சிக்கு யார் விசுவாசம், யார் உழைக்கிறாங்க, யார் திறமையா மக்களுக்கு சேவை செய்யறாங்க, இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த விதத்தில்தான் அதிமுக இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு இன்றைக்கு பதவி கிடைச்சிட்டு இருக்குது. திமுகவில் அப்படி அல்ல. திமுக குடும்பத்துல, திரு கருணாநிதி குடும்பத்துல யார் பிறக்கின்றார்களோ, யார் இருக்கின்றார்களோ அவர்தான் கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். வேற எவராலையும் வர முடியாது. அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். திரு கருணாநிதி, பிறகு திரு ஸ்டாலின், இப்ப உதயநிதி. திரு உதயநிதி இந்த திமுகவுக்கு என்ன செய்தார் சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ திமுக நிர்வாகிகள் இரவு பகல் பாராம சொத்தை வித்து திமுகவுக்காக உழைத்தவர் பல பேர் இருக்கிறாங்க. பல போராட்டங்களை கலந்து கொண்டு சிறை சென்றிருக்காங்க. அவரெல்லாம் கண்ணுக்கு தெரியல. திரு கருணாநிதி பேரை திரு ஸ்டாலினுடைய மகன் அந்த ஒரே ஒரு அடையாளத்தை வச்சு எம்எல்ஏ ஆக்கினாரு, மந்திரி ஆக்கினாரு, துணை முதலமைச்சர் ஆக்கினார். இதுதான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு உள்ள வித்தியாசம். இந்தியாவிலேயே தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஜனநாயக அமைப்புள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி. அதிமுக கட்சியில் தான் சாதாரண தொண்டன் கூட, ஒரு கிளை செயலாளர் கூட பொதுச் செயலாளர் ஆக முடியும். ஒரு சாதாரண தொண்டன் கிளை செயலாளர் கூட முதலமைச்சராக முடியும் தமிழ்நாட்டில். திமுகவில் இப்படி எங்கேயாவது ஒருவர் சொன்னா அடுத்த நிமிஷமே அவர் கட்சியிலிருந்து பதவியிலிருந்து பறித்திடுவாங்க. ஏன் திரு ஸ்டாலின் சொல்லட்டுமே, இங்க இருக்கின்றவர்கள் எவரோ ஒருத்தர் பதவிக்கு வரலாம்ல. இது இந்திய நாடு, ஜனநாயக நாடு. கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கட்சிக்கு பதவிக்கு வர முடியும். திரு கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிறதா மத்தியிலையும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், மாநிலத்துக்கு வர முடியும். இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் பேசுகிறார் அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கலைன்னு. 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சின்னு சொல்றார்.
அண்ணா திமுக ஆட்சி தான் ஒளிமயமான பிரகாசமான ஆட்சி. அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி. 2011 இருந்து 2021 வரைக்கும் சிறப்பான ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக அரசாங்கத்துல ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். அம்மா 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 2011 இருந்து 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் உருண்டோடி விட்டது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாவது கொண்டு வர முடிஞ்சதா? தில்லு திராணி தெப்பு வேணும். ஒண்ணுமே இல்லாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? அண்ணா திமுக ஆட்சியில 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாந்தோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டாந்தோம். அதே போல பொறியியல் கல்லூரி 4, வேளாண்மை கல்லூரி கிட்டத்தட்ட 4, அதே போல கால்நடை மருத்துவக் கல்லூரி 5, சட்டக்கல்லூரி 7 சட்டக்கல்லூரி. நான் முதலமைச்சர் இருக்கும் போது 6 சட்டக்கல்லூரி கொண்டாந்து, அம்மா இருக்கின்ற 1, 7 சட்டக்கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, பிஎட் கல்லூரி. இப்படி தமிழகத்தில் இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவிற்கு 2011 இருந்து 2021 வரை நிறைய கல்லூரி திறந்த விளைவு நம்முடைய மாணவ செல்வங்கள், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2030 மத்திய அரசு படி 2030 பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய இலக்கை 2019-20 அடைந்து, அதாவது 2011 அம்மா முதலமைச்சர் இருக்கும் போது 132 பேர் பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. அதே 2019-20 154 பேர் பட்டப்படிப்பு படிச்சாங்க. மத்திய அரசுடைய இலக்கு 2030. ஆனா அண்ணா திமுக அந்த இலக்கை காட்டிலும் 2019-20 அந்த மத்திய அரசு 30 அடைய வேண்டிய இலக்கை 19-20 உயர்கல்வி படிக்கின்ற எண்ணிக்கையை உயர்த்தி இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம். எங்களுடைய ஆட்சி பார்த்தா 2 ஆட்சின்னு கேக்குறீங்க. எங்களுடைய ஆட்சி ஒளிமயமான எதிர்கால. அதே போல நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவர்களாக விஞ்ஞான பூர்வ கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது அற்புதமான திட்டத்தை கொடுத்தாங்க. லேப்டாப் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்கள் திறமையானவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக லேப்டாப் கொடுத்தோம். 52,35,000 பேருக்கு லேப்டாப் கொடுத்தோம். ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய். இதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்துருக்கிறீங்களா? இல்ல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 2017-18 9 பேர் தான் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி படிச்சாங்க. ஆனா எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அண்ணா திமுக அரசாங்கம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற அந்த கிராமப்புறத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்கிட்ட விதமாக அம்மாவுடைய அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து ஏற்றி சட்டம் இயற்றப்பட்டு இன்றைய தினம் 2818 மாணவ மாணவி மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. அந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்வி கட்டணம் இயலாது என்ற கேள்விப்பட்டவுடன் அரசாங்கமே இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்தவர்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிப்பு கொடுத்து ₹1 செலவு இல்லாம மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இதுதான் சாதனை. ஏழை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு சாதனை படுத்திக் கொண்டிருக்கிறது. இதுவா எங்களுடைய ஆட்சியில ஒண்ணும் நடக்கலைங்கிறீங்க. அது மட்டும் இல்ல, கொரோனா காலத்துல ஒரு ஆண்டு
பள்ளி திறக்கல, கல்லூரி திறக்கல, மாணவ செல்வங்கள் மன உளைச்சல் கோரிக்கை வச்சாங்க. ஓராண்டு வீணா போய்விட்டது என்று அந்த மன உளைச்சல் இருந்த மீனவர்களை, நம்முடைய மாணவர்களை மீட்டெடுக்க பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில படிக்கின்றவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தி அவர்கள் தேர்வு வச்சு அவர்களுக்கும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிச்சோம். இப்படி மாணவர்கள் முதல் தொழிலாளர் வரை அனைத்து பிரிவு மக்களுக்கும் மனம் மகிழ்கின்ற வரை, மன நிறைவு பெறுகின்ற வரை ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. கொரோனா காலம் 12 மாதம் வேலை வெட்டி கிடையாதவர்களுக்கு வருமானம் இல்ல, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில விலையில அரிசி, சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில. கொடுத்துமில்லைங்க. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தில் அங்க இருக்கின்ற ஏழை மக்கள், ஏழை குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு அம்மா உணவகம் சமூக கூடங்கள்ல நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு சுட சுட உணவு அவர் இருக்கிற இடத்துக்கே கொண்டே கொடுத்தோம். இந்தியாவில் எந்த ஆட்சியிலும் கிடையாது, எந்த அரசாங்கத்திலையும் கொடுக்கல. அப்படி மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை களைந்த அரசு அதிமுக அரசாங்கம். வேலை வாய்ப்பு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அம்மா எண்ணி தொழில் முதலீட்டார் மாநாட்டை 2015 சென்னையில் நடத்தினாங்க. முதல் கட்டமாக நடத்தும் போது 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வருது. அதனால லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சது. அதே போல 2019 நான் முதலமைச்சர் இருந்த போது தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுகவிலேயே தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திருந்தாங்க. இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை கேட்டு கொடுக்கவே இல்லை. எவ்வளவு முதலீடு வந்தது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, இப்போ என்ன நிலைன்னு கேட்டா இது வரைக்கும் பதிலே இல்லை. நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வெளிநாடு போனார், தொழில் முதலீட்டை ஈர்க்க வெளிநாடு போனார். அங்க வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அங்க என்ன பண்றாரு? சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். இதுக்காக வெளிநாடு போனீங்க? அது மட்டும் இல்ல, அந்த வெளிநாடு போய் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் முதலீடு செய்கிற அங்க வெளிநாட்டில் அழைச்சிட்டு போய் அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? எப்படி நாட்டு மக்களை எப்படி ஏமாற்ற என்பதை பாருங்க. அது மட்டும் இல்ல, சமீபத்தில் திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தார். நல்ல உடல் ஆரோக்கியத்தோட சிகிச்சை பெற்று வெளியே வரணும் நாங்களும் வாழ்த்தினோம். ஒரு 4 நாள் கழிச்சு எல்லா அதிகாரி அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவழைச்சு அங்க மீட்டிங் நடத்துறாங்க. எவ்வளவு பெரிய நாடகத்தை அரங்கேற்றார் முதலமைச்சர். ஏங்க, இவர் வெளிநாடு போய் 18 நாள் ஓய்வு எடுத்துட்டு இருந்தார். தமிழ்நாட்டு மக்களை பார்த்தீங்களா? தமிழ்நாட்டு மக்களை பார்க்காம 18 நாள் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்க்காம அங்க ஓய்வு எடுத்துட்டு இருந்தார். இங்க கட்சியுடைய செல்வாக்கு போயிடுது, பொதுமக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாரு. வேற வழி இல்ல. ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது கூட மக்கள் பணி செய்த ஒரே முதலமைச்சர் என்று மக்கள்கிட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? உண்மையா போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நாங்க வேண்டாங்கல்ல, நல்லா சிகிச்சை பெறுங்க. ஏன் இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறீங்க? அதுதான் வேண்டாங்க. அதே போல தேர்தல் 525 அறிவிப்புல தேர்தல் நேரத்தில் வெளியிட்டார். 525 அறிவிப்புகள் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது 2021 சட்டமன்ற தேர்தல் போது அறிவிப்பு கொடுத்தார். அறிவிப்பு கொடுத்துட்டு இப்ப எப்ப பார்த்தாலும் பேசுறாரு. 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா? நிறைவேற்றிருக்காங்களா? அப்படி 10% அறிவிப்பு தான் நிறைவேற்றுகிறது. எஞ்சிய அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றல. பச்சை பொய், முழு பூசணிக்காய சோற்றில் மறைக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. இதுல அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுப்புன்னு சொன்னீங்க. படிச்சவனுக்கு நாம் போட்டாரு, படிக்காதவருக்கு நாம் போட்ட ஒரே முதலமைச்சர்
நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அப்புறம் பகுதி நேர ஆசிரியர், திமுக ஆட்சிக்கு வந்தா பகுதி நேர ஆசிரியரை முழு நேர பணியாளரா நியமிச்சாங்களா? அவங்கள போராட்டம் பண்ணி பார்த்து அவெல்லாம் கை செஞ்சு திருமண மண்டலத்தில் வச்சு அனுப்பிச்சுட்டாங்க. ஆக மக்களிடத்தில் பொய்ய பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த ஆட்சியாளர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு ஊழியர் காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம், ஆக மொத்தம் 5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. நிரப்புனாங்களா? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கிறாங்க, 4 ஆண்டுல 50,000 பேர் தேர்வு செஞ்சு அரசு பணியிடத்தில் நியமிக்கப்பட்டதா அறிவிச்சிருக்கிறாங்க. அதே வேளையில் 4 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பணி ஓய்வு பெற்றவங்க 75,000 பேர், பணி நியமிக்கப்பட்டவங்க 50,000 பேர், பணி ஓய்வு பெற்றவங்க 75,000. அப்படின்னா அந்த காலி பணியிடத்துல கூடுதலா 25,000 பேர் சேர்ந்துட்டாங்க. 5,70,000 காலி பணியிடங்கள் இருக்குது, இதுவரை நிரப்பல. படித்த இளைஞர்கள் எங்கே போவாங்க? இவ்வளவு கல்லூரி திறந்துட்டோம், இவ்வளவு பேர் படிச்சு வெளியில வராங்க. படித்து வருகின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவது அரசுடைய கடமை. ஆனா இந்த அரசாங்கம் அதையெல்லாம் செய்யவில்லை. அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும். அதே போல 525 அறிவிப்பு வெளியிட்டு திமுக 525 அறிவிப்பு வெளியிட்டதுல 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் வசூல் சொன்னாங்க. அத மாதம் மின் கட்டணம் கணக்கெடுப்பு சொன்னாங்களா? செஞ்சாங்களா? அதே போல கேஸ் சிலிண்டர் மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? கொடுக்கல. அதே போல நம்முடைய 100 நாள் திட்டம், 100 நாள் வேலை திட்டம், அதை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? பேச மாட்டேங்கிற, உயர்த்தினாங்களா? அப்ப 150 நாளா உயர்த்துன்னு தேர்தல் அறிக்கை சொல்லிட்டு அந்த வேலை குறைஞ்சு 50 நாள் ஆயிட்டுது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கும் முழுமையா இன்னும் சம்பளம் கொடுக்கல. அதுவும் நான் மத்திய அரசு வாதாடி போராடி முதற்கட்ட படியா 2,999 கோடி நாம தான் வாங்கி கொடுத்துருக்கோம். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே மாதிரி இங்க இருக்க நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் இருக்கார், பிரதான எதிர்கட்சி தலைவரா நான் இருக்கிறேன். மக்களுடைய பிரச்சனை எங்கிட்ட கூட கொடுக்குறாங்க. அங்க சட்டமன்றத்தில் பேசுனா நேரலையை துண்டிச்சிருவார், கரெக்டா நம்ம பேசுனா புடிங்கி விட்டுருவார் ஓயரா. என்ன நியாயம்? நீங்க எல்லாம் கோரிக்கை கொடுக்குறீங்க, அந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் எடுத்து சொல்வது பிரதான எதிர்கட்சியுடைய கடமை. அந்த அடிப்படையில நான் பேச எழுந்தா பேசுகின்ற போது விடுவார், பேச கட் பண்ணி எடுத்துருவார். அந்த உயரம் அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பேச இருப்பார். அண்ணா திமுக ஆட்சியில சிறப்பான ஆட்சி இருக்கு, பல சான்று. இந்தியாவிலேயே சிறப்பான ஆட்சி செய்து பல துறைகளிலே தேசிய விருது பெற்ற ஒரே ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. உள்ளாட்சியில் மட்டும் 140 தேசிய விருதுகளை அண்ணா திமுக பெற்று, ஒரு விருது 2 விருது இல்லைங்க. இந்திய அளவில் சிறப்பாக நிர்வாக திறமை பெற்று நல்ல உள்ளாட்சி துறையில திறம்பட செயல்பட்ட காரணம் 140 விருதுகளை பெற்றோம். அதே போல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 6 ஆண்டு காலம் சிறந்த முறையில் செயல்பட்ட காரணத்தால தேசிய அளவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ததற்கு தேசிய விருது அண்ணா திமுக ஆட்சியில் பெற்றோம். அதே போல வேளாண்மையில தொடர்ந்து 5 ஆண்டு காலம் உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் அதிக அளவில் உற்பத்தி செஞ்சு கிறிஸ்கர்மான் என்ற உயர்ந்த விருதை அண்ணா திமுக ஆட்சியில் தான் பெற்றோம். போக்குவரத்து துறையில தேசிய விருதுகள், மின்சார துறையில தேசிய விருதுகள், சமநல துறையில தேசிய விருது, உயர்கல்வி துறையில தேசிய விருது, இப்படி துறை வாரியாக சிறப்பா செயல்பட்டு
இந்திய அளவுல தேசிய அளவுல அதிக விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. உங்களுடைய அரசாங்கம் தான் இருக்குது, திமுக அரசாங்கம் தான் இருக்குது. எப்படா அமலாக்கத்துறை வரும், நம்மளை கைது பண்ணுவான்னு தினம் தினம் தூக்கத்தை தொலைச்சிருக்காங்க. எந்த மந்திரி தூங்குறது இல்ல. ஏன்னா காலையில கதவை தட்டிடுவாங்களே இன்னும் பயத்துலதான் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு லஞ்ச லாவணியம் தமிழகத்துல தாண்டமாடுது. எல்லாமே ஊழல், ஊழலாத துறையே இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர்களும் பயந்து நடுங்கி அமலாக்கத்துறை எப்ப நம்ம வீட்டு கதவை தட்டும்னு பயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்துல பார்க்க முடியுது. அதோட இப்ப ஸ்டாலின் ஏதோ ஒரு திட்டத்தை அறிவிப்பார். கொஞ்சம் தம்பி இருப்பா தம்பி, குழு ஒரு திட்டத்தை அறிவிப்பார். ஒரு திட்டத்தை அடிச்சு ஒரு கோட் ஷூட் போட்டு அப்படியே டிவிக்கு முன்னாடி வந்து ஒரு போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டுருவாங்க, தொலைக்காட்சியில் வந்துருவாங்க. அதுக்கு ஒரு குழு போட்டுருவார். 50 குழு போட்டிருக்காரு. ஒரு அரசாங்கம் திட்டத்தை அறிவிச்சு 50 திட்டம் கிடப்புல கிடக்குது. 50 திட்டத்தை அறிவிச்சுட்டு அப்படியே 4 ஆண்டு காலம் ஓட்டிட்டார். விளம்பர மாடல் அரசு தேவையா? இந்த விளம்பரத்துக்கு மட்டும் நூற்றுக்கணக்கான கோடி இந்த அரசாங்கம் செலவு பண்ணிருக்குது. அதோட இப்போ உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். உங்களுடைய ஸ்டாலின் இருக்காரு, அவர் குடும்பத்தில் தான் இருக்காரு. எங்க அங்கிருந்து உங்களுடன் ஸ்டாலின் போட்டு இதுல 46 பிரச்சனை, மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பதா இன்றைய முதலமைச்சர் ஒரு விளம்பரத்தாளர்ல அடிச்சு வீடு வீடா அதிகாரிகள் வந்து கொடுப்பாங்க. அதை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அது மனு மூலமா கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி பிரச்சனை தீர்க்கிறாங்களாம். 46 பிரச்சனை இருக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியுமில்ல, திமுக ஆட்சியாளருக்கு தெரியுமில்ல. அப்ப ஏன் 4 ஆண்டு காலமா தீக்கல? நாம சொல்லல, திமுக முதலமைச்சரா சொல்றாரு, திமுக ஆட்சியாளரே சொல்றீங்க. 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக சொல்லி இந்த விளம்பரத்தாளர் கொடுக்குறீங்களே, அப்படின்னா இதுவரைக்கும் மக்களை பார்க்கவே இல்லை. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதற்காக இப்படி மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அப்புறம் நலங்காக்கும் ஸ்டாலின், நலங்காக்குறாராம். இத்தனை நாள் யார் காட்ட? வீட்டை காத்துக்கிட்டு இருந்தார். இப்பதான் நலம் காக்கும் ஸ்டாலின். இது தேவையா? அதிமுக ஆட்சியில இதையெல்லாம் செய்து முடிச்சிட்டோம். அதிமுக ஆட்சியில அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அது என்ன இவளுக்கு வலிச்சுதான் தெரியல. அரசியல் கால் பிடிச்ச காரணமா அதை மூடிட்டாங்க. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஒவ்வொரு தொகுதியிலும் 5-6 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்து ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் நியமிச்சு அங்க இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா சிகிச்சை கொடுத்தோம். அதை மூடிட்டாங்க. இவர் இப்ப நலங்காக்கும் ஸ்டாலின். ஏற்கனவே நலங்காத்துட்டு இருந்தா நீ மூடிட்டீங்களே, அப்ப எங்க போய் நலங்காக்குறீங்க? அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 264 ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறந்தோம். ஆரம்ப சுகாதார நிலையம் 264 திறந்தோம். அதுல போய் மக்கள் சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. அதுக்கு ஒழுங்கா டாக்டர் போடு, அதுக்கு ஒழுங்கா நர்ஸ் போடுங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்க டாக்டரும் இல்ல, மருந்தும் இல்ல, மாத்திரையும் இல்ல, நர்ஸும் இல்ல. அதோட கடலூர்ல ஒருவருக்கு சளி பிடித்திருப்பதாக போய் சிகிச்சை பெற போறாரு. நாய்க்கடி. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இதே அதிமுக ஆட்சியில 2 கையும் இல்லாத ஒருவர், திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு தொழிலாளி என்னை சந்தித்து 2 கையும் பொருத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க 2 கையும் பொருத்த முடியும்? இல்லைங்க, யாராவது இறக்கின்ற பொழுது 2 கையை எடுத்து எனக்கு பொருத்தினா கை வந்துருனாரு. நான் உடனே மருத்துவ குழு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அவரை அழைத்து குழு போட்டு பரிசோதனை பண்ணி அவருக்கு 2 கையும் பொருத்தி பலமோடு செழிப்போடு திருமணம் நடந்து இருக்கிறார். திமுக ஆட்சியில காலோட போல கால் இல்லாத வர்றாங்க, உயிரோட போல உயிர் இல்லாத வர்றாங்க. அப்படித்தான் நடக்குது. உண்மைதானே? நான் பொய்யெல்லாம் பேசல. கால் பந்து வீராங்கனை போனா வெளியில உயிரில் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா?
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த பகுதியில் பனை தொழிலாளி அதிகமாக இருக்கின்ற பகுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பனை ஏறும் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அவர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படும். அதற்கான பிரிமியம் அரசாங்கமே செலுத்தும். அதோட அந்த பனை ஏறும் தொழிலாளிகள் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் அரசாங்கமே இலவச வழங்கும். பனை ஏறும் தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் அரசாங்கமே வழங்கும். அது மட்டும் இல்லாம அதிமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். மீனவர்களின் நீண்டகால கோரிக்கையான உவரி, பெருமணல், கூந்தக்குழி ஆகிய கடற்கரை கிராமங்கள் தூண்டில் வலை அமைக்கப்பட்டது. இடுத்தக்கரையில மீன்பிடி இறகுதளம் அமைக்கப்பட்டது. விஸ்வாமித்திர கோயில், உவரி செல்வ மாதா கோவில், கள்ளிக்குளம் பனிமாதா கோயில், ஆத்தங்கரை பள்ளிவாசல் ஆகிய கோயில் சுற்றுலா தலமாக அமைத்து மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது. திசையின் வினை தனி தாலுகாவாக உருவாக்கப்பட்டது. வெள்ள நீர் கால்வாய் நம்பியாற்றில் இணைக்கும் பணி முடிக்கப்பட்டுள்ளது. வள்ளியூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. கூடங்குளம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தப்பட்டது. வள்ளியூர் மற்றும் பனங்குடியில் மேம்பாலம் கட்டப்பட்டது. வள்ளியூர் ரயில்வே பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டது. திசையின் விலையில் அம்மா திருமணமும் கட்டி கொடுக்கப்பட்டது. திசையின் விலை தாலுகா அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம் கட்டிடம் மற்றும் தீயணைப்பு துறைக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. நவலடிக்கு அருகே நம்பையாற்றில் 2 கோடி மதிப்பீடு தடுப்பணை கட்டி கொடுக்கப்பட்டது. செட்டிக்குளம் மற்றும் பல ஊர் கிராம சுகாதார நிலையங்கள் புதிதாக அமைக்கப்பட்டது. வள்ளியூர் ஒன்றியம் துலுக்கர்பட்டி பள்ளியில் தரம் உயர்த்தப்பட்டது. வள்ளியூர் ஒன்றியம் கண்ணநல்லூர் அருகில் 6 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டி கொடுக்கப்பட்டது. இவ்வளவு அதிமுக ஆட்சியில் இந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி உங்க கட்சி அதிமுக அரசு அமைந்தால் அது மக்களுடைய அரசாங்கம். மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் இங்கே நிறுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகுறு கூப்பி வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.